how to delegate. நம்மளோட மிகப்பெரிய சேலஞ்சஸ் என்னன்னா, நமக்கு ஒரு ஒர்க்கு கொடுக்கும்போது நம்ம ரொம்ப நல்லா பிரமாதமாக எக்ஸலண்ட்டாக ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஒர்க் பண்ணிடுவோம். ஆனால் நம்மளோட மிகப்பெரிய சேலஞ்சு ஒரு கிரேட் மேனேஜராக, ஒரு லீடராக, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக டெவலப் ஆகிறதுக்கு நம்ம மட்டும் ஒர்க் பண்ணால் ஜெயிக்க முடியாது. நம்மளோட டீம் மெம்பர்ஸையும் ஒர்க் பண்ண வச்சு நிறைய சக்ஸஸரை கிரியேட் பண்ணும்போது தான் நம்ம ஒரு கிரேட் லீடராக உருவாக முடியும். அப்போது இந்த டெலிகேஷனுங்கிறது ஒண்டர்ஃபுல் ஆர்ட் ஸ்கில், ஒரு கலையான ஆர்ட் ஆஃப் ஸ்கில் அப்படின்னா டெலிகேஷன் தான். நம்ம யாருக்கு ஒர்க்கை டெலிகேட் பண்ணுறோம், எப்படி அவங்ககிட்ட இருந்து அவுட்கம் பெஸ்ட்டாக கொண்டு வரோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட க்ரோத்து ஸ்கை ராக்கெட்டில் இருக்கும். ஸ்கை ராக்கெட் வேகத்தில் நம்ம வேகமாக க்ரோ ஆகணும். அப்படிங்கும்போது டீம் மெம்பர்ஸோட சக்ஸஸ் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ஒர்க்கை டெலிகேட் பண்ணுறோம், நம்ம பண்ணிட்டு இருந்த ஒர்க்கை நம்ம சபார்டினேட்டுக்கு டெலிகேட் பண்ணுறோம், அவங்க அந்த ஒர்க் எடுத்து பண்ணுறாங்க, அவங்க ஜெயிச்சாதான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் வெர்ஷன் பண்ண முடியும். ஒரு லீடருக்கு என்ன சேலஞ்சஸ், ஒரு மேனேஜருக்கு என்ன சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கீழே நிறைய சூப்பர்வைசர் இருப்பாங்க. ஒவ்வொரு சூப்பர்வைசரும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு நம்ம டெலிகேட் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல அந்த ஒவ்வொரு சூப்பர்வைசரும் நல்லா ஒர்க் பண்ணி ஜெயிச்சாதான் நம்ம அல்டிமேட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பெக்டேஷனோட ரிசல்ட்டை நம்ம கொடுக்க முடியும். 5th பாயிண்ட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, கிளாரிஃபை தி ஸ்கோப் ஆஃப் தி அசைன்டு டாஸ்க். நம்ம கிளியரா 5வது பாயிண்ட்ல கிளாரிஃபை பண்ணணும், என்ன ஸ்கோப் ஆஃப் த அசைன் டாஸ்கோட ஸ்கோப் என்ன இருக்கு அப்படிங்கிறது. we need to clarify that. Ensure the task is doable within the allotted time அப்படிங்கிறது கிளியரா சொல்லணும். Clarify the scope of the assigned task. Ensure the task is doable within the allotted time அப்படிங்கிறது தெளிவாக சொல்லணும். ஸோ அதுக்குள்ளே அவங்க முடிக்கணுங்கிறத நம்ம கிளியராக நம்ம அந்த கொடுக்குறோம் அசைன் டாஸ்க் அப்படிங்கும்போது அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஹவு டு இம்ப்ளிமெண்ட் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ த டிசைட் அவுட்கம். எவ்ரி டேவும் நம்ம ரிவ்யூ பண்ணணும், எவ்ரி வீக்கும் நம்ம ரிவ்யூ பண்ணணும். இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி அவங்க கொடுக்கும்போது ரிவ்யூ த டிசைர் அவுட்கம் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். வெர்ஷன் நம்ம புஷ் பண்ண முடியும், அடுத்த லெவலுக்கு பண்ணுவாங்க. டபுள் செக் டாஸ்க் இஸ் அச்சீவபிள். நம்ம டபுளாக செக் பண்ணுறோம், இடையில போய் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணி சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க இன்னும் வேகமாக பண்ணுவாங்க. ஸ்கோப் டன் தி ஒர்க் இஃப் நெசசரி. ஸ்கோப் டன் தி ஒர்க் இஃப் நெசசரி. ஸ்கோப் இவ்வளோ இருக்குது, உனக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது இது மூலமாக அப்படின்னு ஸ்கோப் அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா அவங்க வேகமாக டன் தி ஒர்க் இஃப் நெசசரி அழகாக பண்ணுவாங்க. ஸோ 5th பாயிண்ட் என்ன, கிளாரிஃபை தி ஸ்கோப் ஆஃப் த அசைன் டாஸ்க். இந்த டாஸ்கோட ஸ்கோப் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன, உனக்கு லைஃப் என்ன ஃபியூச்சர் இருக்கும், சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வி ஆர் கிவிங் தட் அப்படின்னா அவங்க அழகாக பண்ணுவாங்க. திஸ் இஸ் த 5th ஸ்டெப். வாட் இஸ் த 6th ஸ்டெப்னா, எக்ஸ்பிளைன் why the task is important. People work to achieve better outcomes if they know the why. Explain why the task is important. நம்ம 6வது பாயிண்ட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஏன் இந்த டாஸ்க் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னோம்னா, பீப்புள் ஒர்க் டு அச்சீவ் பெட்டர் அவுட்கம் இஃப் தே நோ த வை. அந்த டாஸ்க்கை பாருங்கள் எவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக. 6thலையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளியராக அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, என்ன இம்பார்ட்டன்ட் ஃபார் த டாஸ்க் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது. ஹவு டு இம்ப்ளிமெண்ட் இட். ஷேர் யுவர் ரீசன் வை. Explain what values the task creates. Connect to the larger company visions. எவ்வளோ அழகாக நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, யூ ஆர் கிவிங் எ இம்பார்ட்டன்ட் டு த சபார்டினேட் கொலீக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டெலிகேட் பண்ணுறதுலையே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இவ்வளோ கிளியராக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் டைம். எக்ஸ்பிளைன் why the task is important. People work to achieve better outcomes if they know the why அப்படின்னு 6th ஸ்டெப். ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். 7th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, share all of the needed information.
share all of the needed information, share links, documents, media with the person doing the work. நம்ம என்ன பண்ணுவோம் மோஸ்ட் ஆஃப் த டைமு, பாதி ரிப்போர்ட்டை சொல்லுவோம், பாதி சொல்ல மாட்டோம், இதை பண்ணிட்டு வான்போம். அப்புறம் எப்படி ரிசல்ட் வரும்? அப்போ நம்ம கிளியராக தரவா அதுக்குரிய டாக்குமெண்டேஷன் என்ன இருக்குது, லிங்க்ஸ் என்ன இருக்குது, அதை சம்மந்தமான நாலேஜ் என்ன இருக்குது, வீடியோ எல்லாமே அவருக்கு ஷேர் பண்ணணும். 100% ஷேர் பண்ணணும். ஸோ ஒரு ஹைட் இல்லாமல் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அவர் பிரமாதமாக வேலை செய்வார். சரி, ஹவு டு இம்ப்ளிமெண்ட் இட்? Ask what do you need from me, share all the necessary information, put everything they need in one place. Ask how to implement it. Ask what do you need from me, share all the necessary information, put everything they need in one place. எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஷேர் ஆல் ஆஃப் த நீடட் இன்ஃபர்மேஷன். இப்போ நான் 7 ஸ்டெப்பு சொல்லியிருக்கேன். இந்த 7 ஸ்டெப்பை நான் உங்களுக்காக ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் திரும்ப இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஹவு டு டெலிகேட். திஸ் இஸ் அ டாபிக். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோர்ட் அண்ட் ப்ரியாரிட்டைஸ் யுவர் டாஸ்க் லிஸ்ட். செகண்ட் ஸ்டெப், ஃபைண்ட் தி ரைட் பர்சன் டு டெலிகேட். Anyone capable of doing 80% of the work is the right choice. Third point, specify what done looks like. If you want result, be clear about what you want. Fourth point, create a deadline for each task. Deadlines help people focus on finding the optimal solution. Fifth point, clarify the scope of assigned task. Ensure the task is doable within the allotted time. Sixth point, explain why the task is important. People work to achieve better outcomes if they know the why. So, sixth point. Seventh, share all of the needed information. Share links, documents, media with the person doing the work. 7 பாயிண்ட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மைண்டில் வச்சுக்கோங்க. இது டெலிகேஷனில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், 7 பாயிண்ட்டு. தேங்க்யூ ஆல்.